இங்கே பாருங்கள். இன்றைக்கி வந்து இது வந்து வெள்ளை பிச்சி நம்ம நட்டு வச்சோம் பார்த்தீங்களா. வெள்ளை கலர் பிச்சி, வெள்ளை பிச்சி கலர் பிச்சின்னா கலர் வரும். இது வெள்ளையாக இருக்கும். அந்த பிச்சி நான் நட்டு வச்சுட்டு நான் வீடியோ போடலை. சும்மா அந்த தண்டை வந்து நான் மண்ணில் ஊனி விட்டுருந்தேன். இதில் பதியம் விழுந்துருக்கான்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், வேர் விழுந்துருக்கு பாருங்கள். நம்ம மண்ணில் அந்த தண்டு இருந்தாலே வேர் வந்துடும் பாருங்கள். இப்போ வேர் வந்துச்சு. நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா, இங்கே பாருங்கள், இந்த புதிய தளிர்கள்லாம் நிறையா இருக்குது பார்த்தீங்களா. இப்படி இருந்தாலே வந்து வேர் வந்திருக்கு, இது புதிய செடியாக வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம கட் பண்ணி தனியாக இடத்துல வந்து நட்டு விடலாம். ஆனால் நான் வந்து என்ன செய்ய போகிறேன், வேர் வந்து சின்னதாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே இருக்கட்டும். ஏன்னா அந்த தாய் செடியிலேருந்து நமக்கு வந்து இருந்தால் தான் நல்ல நிறைய வேர்கள் வரும். அதனால் இந்த அப்படியே இதே செடியில் வந்து நட்டு விட போகிறேன். இப்படி சின்ன தண்டு, நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இப்படி சின்ன தண்டு இருந்தாலும் நம்ம வந்து அதை நட்டு விட்டால் நமக்கு வந்து புதிய செடியாக வந்துடும் அப்படின்னு சொல்கிறேன். பாருங்கள், இது கொடி ஓடுது. இதே அப்படியே வளைச்சி நம்ம நட்டு விட்டோம்னா இதுலேருந்து நமக்கு புதிய செடிகள் வந்து உருவாக்க முடியும். ஏன்னா இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. மழை தண்ணியே வந்து இது வேர் வந்து உண்டாக்கும். அதனால் நீங்கள் பதியம் போடுறதா இப்போ போடலாம். இது வெள்ளை பிச்சிப்பூ. இது நல்லா வளரட்டுங்க. அப்போ நான் பதியம் எடுத்துக்கிறேன். வேர் வந்துருச்சு பார்த்துக்க. பதியம் இருக்குது, ஆனால் கொஞ்சம் இது கவனமாக கவனிக்கணும். அதனால நான் வந்து இப்படியே திரும்ப உண்டு நட்டு விட போகிறேங்க. பாய்ங்க.